டிப்ஸ் வச்சுக்கலாம்னாக்கா பை ஃபுட் இன் பல்க் இஃப் யூ ஹேவ் இனஃப் பிளேஸ் டு ஸ்டோர். உங்கள் வீட்டில் நிறைய ஸ்டோரேஜ் இடம் இருந்தாக்கா நிறைய பல்காக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால காசு மிச்சமாக அடிக்கடி போய் வாங்க தேவையில்ல. பை ஃப்ரம் ஃபேர் ப்ரைஸ் ஷாப் லைக் ரேஷன் ஷாப், சூப்பர் பஜார், கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ். ஸோ இந்த ரேஷன் கடை இல்லாட்டி சூப்பர் பஜார்ஸ் இந்த மாதிரி விலை கம்மியாக கொடுக்குற இதுலேருந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க கடையிலேருந்து. கம்பேர் ப்ரைஸஸ் அண்ட் குவாலிட்டி வைல் பையிங். ஸோ வாங்கும்போது விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது, அதோட குவாலிட்டியும் பார்த்துக்கணும். மேக் யூஸ் ஆஃப் லெஃப்ட் ஓவர் ஃபுட். ஸோ மிச்சமாக இருக்குனாக்கா சாப்பாடு அதையும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, time, energy and skill consideration. While planning the meals, you should consider the resource like time, energy and skills available to the family. Meal can be elaborated with the different dishes, but you can simplify them by cooking a simple but nutritious dish. For example, working mother would prepare a pork sheet pulao instead of preparing 3 or 4 items in a dinner. ஸோ இந்த டைமு, இந்த எனர்ஜி, இந்த ஸ்கில்லும் கன்சிடரேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்க நிறைய சாப்பாடு செய்வாங்க. இதே வேலைக்கு போகிற லேடியாக இருந்தாக்கா அவங்க ஒரு டிஷ் தான் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த மீல் பார்த்திங்கனாக்கா இந்த சாப்பாடு அந்த சிம்பிளிஃபையாக இருக்கும், நியூட்ரிஷன் டிஷ்ஷாகவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இருந்தாலும் நியூட்ரிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சீசனல் அவைலபிலிட்டி, இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இல்லை வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இப்போ வின்டரில் ஒரு சில ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா நமக்கு டேஸ்டியாக இருக்கும், சீப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வாங்கி அவைலபிள் தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும், யூஸ் பண்ணிக்கணுங்கிறாங்க. தென் ரீஜன் கல்ச்சர், பேட்டர்ன்ஸ், ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா இது இதை பற்றி சொல்லிக்கலாம். ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும், அதையாட்டம் அவங்க ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனும் மாறும். அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா கோதுமை அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே கடலோர பகுதியில் பார்த்திங்கனாக்கா இந்த தேங்காய், கோகோனட்டு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேப்பிள் ரைஸ், சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரைஸ் அதிகமாக சாப்பிட்றாங்க, ஸ்டேப்பிள் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதில் ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கும், ஒவ்வொரு மதம் சார்ந்த பிலீஃப் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வெஜிடேரியன் பார்த்திங்கனாக்கா அவங்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதே நான் வெஜிடேரியன்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க மீட் தான் சாப்பிடுவாங்க, மீட் ப்ராடக்ட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அதோட ஹிந்துஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க பீஃப் சாப்பிட மாட்டாங்க. அதே முஸ்லீம்ஸ் பார்த்திங்கனாக்கா போர்க் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கல்ச்சுரல் ரிலீஜன் பேட்டர்னும் சாப்பாட்டில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வெரைட்டிஸ் இன் கலர்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ். எக்ஸாமின் த ஃபாலோயிங் 2 menus which one is better. ஸோ கலர்ஸ், சாப்பாடோட கலர்ஸ் இப்போ கீழே 2 மெனு கொடுத்துருக்காங்க. அதில் எது பெட்டர் அப்படின்ட்டு